அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சிறப்பான வகையிலே உங்களுடைய ஆளுமை திறனை வளர்ப்பதற்கு உதவக்கூடிய ஒரு மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர் இயக்கத்தில் சேர்ந்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு உள்பட வழக்காடி கொண்டிருக்கின்ற சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் முகமது குறிப்பிட்டது போல நான் ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக உங்களுக்கு முன்னால் நிற்கவில்லை. ஒரு சிறிய உரையை மட்டுமே ஆற்ற விரும்புகின்றேன். காரணம், இன்று சிறப்பான ஒரு ப்ரெசன்டேஷனை, ஒரு அறிவியல் ரீதியான ஒரு வழிகாட்டலை தரக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தவிருப்பவர் நம்முடைய பொறியாளர் ஜக்கரியா அவர்கள். அவர் சவுதி அரேபியாவின் கிழக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தம்மாமில் 1990ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பணியாற்றி பிறகு தன்னுடைய சொந்த நிறுவனத்தையும் அமைத்து, அதே நேரத்தில் ஒரு பக்கம் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் பொருளீட்டக்கூடிய அதே நேரத்தில் அவருடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் பணமாக மாற்றக்கூடிய அளவுக்கு திறன் படைத்ததாக இருந்தாலும் கூட மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணியை அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக செய்து வருகிறார். குறிப்பாக முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய, இஸ்லாத்தின் சிறப்புகளை எல்லாம் திறம்பட எடுத்து சொல்லக்கூடிய மிகுந்த ஆற்றல் படைத்த ஒரு சகோதரர் நம்முடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திலேயே தன்னுடைய இளமை காலம் முதல் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய அவர்களுடைய இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் எல்லாம் கூர்ந்து கவனித்து அதில் தரக்கூடிய வழிகாட்டுதல்களை நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே ஒரு வாசகத்தை போட்டிருக்கிறார்கள். ரைட் தி வேவ், லீட் தி சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை போட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தாலும் உலகில் எங்கெங்கெல்லாம் சமூக ரீதியாக ஒரு பெரிய புரட்சிகள் நடைபெறக்கூடிய அந்த வரலாற்றை பார்த்தாலும் அந்த அலையில் மிதந்து கரையில் சமூகத்தை கொண்டு சேர்த்த அந்த அலையில் முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும்போது அது மாணவர் சமூகமாக, இளைய சமூகமாக தான் இருக்கின்றது. நம்முடைய இந்தியாவிலேயும் கூட ஆங்கிலேயனுக்கு எதிரான அந்த விடுதலை போராட்ட வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் கூட மாணவர் பருவத்தில், இளைஞர் பருவத்தில் இருந்தவர்கள்தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள். விடுதலை போராட்டம் தமிழ்நாடும் அதில் பெரிய பங்கு உண்டு. அந்த போராட்டத்தில் 1919
நடைபெற்ற, இந்தியா முழுவதும் நடைபெற்ற ஒரு தீவிர போராட்டத்தில் நான் 25 ஆண்டு காலம் பணியாற்றிய வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரி மாணவர்களும் மிக தீவிரமாக பங்கு கொண்டு அந்த போராட்டத்தினுடைய வீரியத்திற்கு தலைமை தாங்கினார்கள் என்பது வரலாறாக இருக்கின்றது. அது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் முற்றிலும் மாறிய, அதாவது புற சூழல்கள் ஏராளமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போது வாழ்ந்து வருகிறோம். முன்பெல்லாம் செய்தியை அறிய வேண்டுமென்றால் பத்திரிகையை புரட்டி பார்க்க வேண்டும், அல்லது தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும். அந்த நிலையெல்லாம் தாண்டி உலகத்தில் இந்த நிமிடத்தில் எங்கு எந்த நிகழ்வு நடைபெற்றாலும் அது நம்முடைய பாக்கெட்லேயே இருக்கின்றது. ஒரு நிகழ்வை பற்றி கருத்து சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் பெரிய எழுத்தாளராக இருந்து, திறன் படைத்தவராக இருந்து, இந்து ஆங்கில நாளிதழ் அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு இதிலெல்லாம் கட்டுரை எழுதி தான் உங்கள் கருத்தை எடுத்து சொல்ல முடியும் என்ற நிலை மாறி இன்ஸ்டாகிராம் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக அல்லது ட்விட்டர் மூலமாக உங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பம் உலகத்தை சுருக்கிவிட்டது. அதே நேரத்தில் கருத்து சொல்லக்கூடியவர்களுடைய கருத்துரிமையை விரிவாக்கி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஆக்கப்பூர்வமாக நம்முடைய சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்ல, பொதுவான சமூகத்திற்கு சிறப்பான கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய திறன் உடையவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்பது மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே ஒரு லட்சியம் இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளே ஒரு கோல் இருக்க வேண்டும். அவற்றை நோக்கி நீங்கள் நிச்சயமாக பயணிக்க வேண்டும். அப்படியான உங்களுடைய பயணத்திற்கான ஒரு வழிகாட்டும் நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இதில் நீங்கள் முழுமையாக பங்கு கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.